Hormonal regulation of glycogen metabolism. Glycogen metabolism regulate பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுலின், குளுக்ககான், எஃபினெஃப்ரின் இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுது. இதை பற்றி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஹார்மோன் இன்சுலின். இன்சுலின் எப்போ ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிளட் குளுக்கோஸ்னுடைய லெவல் வந்து ஹையாக இருக்கும்போது இதனுடைய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இட் ஆக்ட்ஸ் வென் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் ஹை. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபாஸ்பாரிலேஷன், அதாவது கிளைக்கோஜன் சிந்தேஸையும் டீபாஸ்பாரிலேட் பண்ணும். அட் த சேம் டைம் கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸ் அப்படிங்கிற என்சைமையும் டீபாஸ்பாரிலேட் பண்ணும். ஸோ கிளைக்கோஜன் சிந்தேஸ் டீபாஸ்பாரிலேட் ஆச்சுன்னா கிளைக்கோஜன் சிந்தசிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸ் வந்து டீபாஸ்பாரிலேட் ஆச்சுன்னா இன்ஹிபிட் கிளைக்கோஜன் பிரேக் டவுன். நெக்ஸ்ட் ஹார்மோன் குளுக்ககான் அண்ட் எஃபினெஃப்ரின். ஸோ இதனுடைய ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the glucose level is very low, எனர்ஜி நீடுக்கு நம்ம பாடி ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஆக்ட் ஆகும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் பாஸ்பாரிலேஷன். இட் பாஸ்பாரிலேட் போத் கிளைக்கோஜன் சிந்தேஸ் அண்ட் கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸ். இப்போ கிளைக்கோஜன் சிந்தேஸை பாஸ்பாரிலேட் பண்ணும்போது கிளைக்கோஜன் சிந்தசிஸை பிளாக் பண்ணுது. கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸை பாஸ்பாரிலேட் பண்ணும்போது இட் வில் ஆக்டிவேட் பிரேக் டவுன். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா பிளட் குளுக்கோஸ் குறையும் போது நமக்கு கிளைக்கோஜெனாலிசிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும்போது கிளைக்கோஜன் சிந்தசிஸ் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது புரியுது. ஸோ இந்த ஹார்மோனல் ரெகுலேஷனை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பி டிபெண்டன்ட் புரோட்டீன் கைனேஸ். இந்த என்சைம் பார்த்தீங்க அப்படின்னா it will phosphorylate glycogen synthase and phosphorylase kinase. இதனுடைய மெக்கானிசமை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will inhibit glycogenesis and activate glycogenolysis. இப்போ கிளைக்கோஜன் மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கிளைக்கோஜன் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜெனசிஸ் அண்ட் கிளைக்கோஜெனாலிசிஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் ரெகுலேட் ஆகுது. அதில் கீ என்சைம்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ரெகுலேஷனே இருக்கும். ஸோ கிளைக்கோஜெனசிஸ்னுடைய கீ என்சைம் வந்து கிளைக்கோஜன் சிந்தேஸ், கிளைக்கோஜெனாலிசிஸ்னுடைய கீ என்சைம் வந்து கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸ். ஸோ இது எப்படி ரெகுலேஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளைக்கோஜெனசிஸ்னுடைய கீ என்சைமான கிளைக்கோஜன் சிந்தேஸ் பற்றி சொல்லலாம். ஸோ இந்த கிளைக்கோஜன் சிந்தேஸ் அப்படிங்கிறது 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து ஏ ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டீபாஸ்பாரிலேட்டடை நான் ஷார்ட்டாக டிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டீபாஸ்பாரிலேட்டட் ஃபார்மில் அது ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது பி ஃபார்ம், பாஸ்பாரிலேட்டட் ஃபார்மில் அந்த கிளைக்கோஜன் சிந்தேஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஹார்மோனல் ரெகுலேஷன் ஆஃப் கிளைக்கோஜன் சிந்தேஸ் என்சைம் பற்றி நம்ம பார்க்கலாம். லிவரில் இருக்கக்கூடிய குளுக்கோகான் அண்ட் எஃபினெஃப்ரின், மசிலில் இருக்கக்கூடிய எஃபினெஃப்ரின், இது ரெண்டும் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து குறையும் போது. தட் இஸ் when the body starts for energy, these 2 hormones will be getting activated. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணோன்னா இட் வில் ஆக்டிவேட் சைக்ளிக் ஏஎம்பி. சைக்ளிக் ஏஎம்பி வில் பி ஆக்டிவேட்டிங் சைக்ளிக் ஏஎம்பி டிபெண்டன்ட் புரோட்டீன் கைனேஸ். இந்த புரோட்டீன் கைனேஸ் அப்படிங்கிற என்சைமை நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் ஷார்ட்டாக பிகேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இந்த புரோட்டீன் கைனேஸ் என்சைம் பிகேனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பாஸ்பாரிலேட் கிளைக்கோஜன் சிந்தேஸ். பாஸ்பாரிலேஷனுக்கு இது ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏடிபி இட் வில் பாஸ்பாரிலேட் கிளைக்கோஜன் சிந்தேஸ். கிளைக்கோஜன் சிந்தேஸ் வந்து டீபாஸ்பாரிலேட்டட் ஃபார்மில் இருக்கும். அதை பாஸ்பாரிலேட் பண்ணிடும்.
ஸோ டீபாஸ்பாரிலேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கிளைகோஜன் சிந்தேஸ் தான் ஆக்டிவாக இருக்கும். பாஸ்பாரிலேட்டட் ஃபார்முக்கு போகும்போது இட் வில் பி பிகமிங் இன்ஆக்டிவ் ஆகிறதுனால இட் வில் இன்ஹிபிட் கிளைகோஜன் சிந்தசிஸ், தட் இஸ் கிளைகோஜெனசிஸ். நெக்ஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ்னுடைய லெவல் அதிகமாகும்போது இன்சுலின் ஹார்மோன் ஆக்ஷனுக்குள்ளே வரும். இன்சுலின் ஹார்மோன் இனிஷியலி ஆக்டிவேட்ஸ் புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். இந்த புரோட்டீன் பாஸ்பட்டேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பாரிலேட் ஆக இருக்கக்கூடிய இந்த கிளைகோஜன் சிந்தேஸில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணி டீபாஸ்பாரிலேட்டட் ஃபார்முக்கு கொண்டு போயிடும். தட் இஸ் ஆக்டிவ் கிளைகோஜன் சிந்தேஸ் வில் பி ஃபார்ம்டு. It will activate glycogen synthesis, that is glycogenesis. So இந்த process இன்சுலினோட ஆக்ஷன் blood glucose level அதிகமாக இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகும். PK வந்து adds phosphate, protein phosphatase 1 removes phosphate. இப்போது இன்சுலினுக்கு இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷனும் இருக்குது. இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும்போது அதனுடைய ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இட் வில் இன்க்ரீஸ் த ஆக்ஷன் ஆஃப் பயஸ்ஃபோடைஎஸ்டரேஸ் என்சைம். இது வந்து என்ன பண்ணுன்னா சைக்ளிக் ஏஎம்பியை சிஏஎம்பியை 5 கன்வெர்ட் பண்ணிடும். இதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் ப்ரிவெண்ட் த ஆக்டிவேஷன் ஆஃப் புரோட்டீன் கைனேஸ். ஸோ activation of glycogen synthesis is promoted. இப்போ ஓவரால் பாத்வே வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளைகோஜெனாலிசிஸ்னுடைய கீ என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ். இந்த என்சைமும் 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்று வந்து ஏ ஃபார்ம், அதாவது பாஸ்பாரிலேட்டட் ஃபார்மில் ஆக்டிவ் ஆகும். பி ஃபார்ம் டீபாஸ்பாரிலேட்டட் ஃபார்மில் இன்ஆக்டிவாகவும் இருக்கும். கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் அப்படிங்கிற என்சைம் எப்படி ஹார்மோனலாக ரெகுலேட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிவரில் இருக்கக்கூடிய குளுக்கோகான் அண்ட் எபினெஃப்ரின், மசில் எஃப்ளோரெஃப்ரின், இது எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ்னுடைய லெவல் குறைவாக இருக்கும்போது. இந்த ஹார்மோன் ஆக்டிவேட் ஆனோடனே இட் வில் இமீடியட்லி ஆக்டிவேட் சைக்ளிக் ஏஎம்பி. சைக்ளிக் ஏஎம்பி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்லி இட் வில் ஆக்டிவேட் சிஏஎம்பி டிபெண்டன்ட் புரோட்டீன் கைனேஸ் என்சைம். இந்த என்சைம் தான் இம்பார்ட்டன்ட் என்சைம் இன் ஹார்மோனல் ரெகுலேஷன். இது டைரெக்டாக வந்து கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் என்சைமில் ஆக்ட் ஆக முடியாது. ஸோ இட் வில் activate another enzyme known as phosphorylase kinase. Phosphorylase kinase அப்படிங்கிற enzyme again phosphorylate glycogen phosphorylase. இது phosphorylate பண்ணுறதுக்கு ATP தேவைப்படுது. So it will phosphorylate glycogen phosphorylase enzyme in the presence of ATP. டீபாஸ்பாரிலேட்டட் ஸ்டேட்டில் கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இப்போ பாஸ்பாரிலேஸ் கைனேஸ் வந்து அதை பாஸ்பாரிலேட் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் பி கன்வெர்ட்டட் டு ஆக்டிவ் ஃபார்ம். இப்போ கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் என்சைம் பாஸ்பாரிலேட் ஆகி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ரோல் இஸ் டு ஆக்டிவேட் டீக்ரடேஷன் ஆஃப் கிளைகோஜன், அதாவது கிளைகோஜெனாலிசிஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ கிளைகோஜன் வில் பி கன்வெர்ட்டட் டு குளுக்கோஸ் 1-பாஸ்பேட் இன் திஸ் ப்ராசஸ். இப்போ பிளட் குளுக்கோஸ்னுடைய லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்சுலின் ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த இன்சுலின் ஹார்மோன் ஆக்டிவேஷன் வில் ஆக்டிவேட் another enzyme known as protein phosphatase 1. இந்த protein phosphatase என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாஸ்பாரிலேட்டட் கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ்லேருந்து பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இட் வில் பி கன்வெர்ட்டட் டு டீபாஸ்பாரிலேட்டட் glycogen phosphorylate. This will inhibit glycogenolysis. Glycogen breakdown stop பண்ணிடும். இப்போ கிளைகோஜன் பாஸ்பாரிலேஷனுடைய ஹார்மோனல் ரெகுலேஷன் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க.